வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் மதிய வணக்கம். மதிய வணக்கம். மதிய வணக்கம். சும்மா காலங்காத்திலே போட்டு உக்காந்துக்கிட்டு வெட்டியா என்னால் ப்ரமோஷன் பண்ண முடியாது. ஐ எம் வெரி சாரி. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிச்சேன். அதனால தான் இப்போ ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்குறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் இந்த வாரம் நாகையில் காக்கை நாகை வாரம். ஸோ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் இருக்குன்னு நம்புகிறோம். கண்டென்ட் கடவுள் இந்த தடவை நாகைக்கு வந்திருக்காரு, நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கிறாரு. நாகப்பட்டினத்தில் அலைகடன கூட்டம் திரண்டு இருக்கு. கரெக்டாக ஒரு சந்துல கரெக்டாக பார்த்து சந்து தான் பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு பெரிய இடமோ நல்ல ஒரு தாராளமாக இருக்கக்கூடிய இடமோ இல்லை. நல்ல ஒரு மார்க்கெட்டு சந்து, குறுக்கு சந்து, ரவுண்டானம், இந்த மாதிரி இடமா பார்த்து பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. அது அப்போதான் கூட்டம் அதிகமாக தெரியும். அப்போதான் இடம் நிற்கவே இடம் இல்லாமல் அந்த அளவுக்கு கூட்டம் தெரியும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. சரி, வாட் எவர் இட், ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப காத்திருக்கிறாங்க. பக்கத்தில் கரெக்டாக அந்த சிலை பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்காப்புல. இன்னொரு ஒரு மணிக்கு பர்மிஷன் கேட்டிருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் உள்ள வர்றதுக்கு 1:30 ஆயிடும். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டுனா 1:30 ஆயிடும், 1:30-2 மணி ஆயிடும். ஏன்னா வண்டி அப்படியே பொறுமையாக தள்ள ஆரம்பிச்சிட்டானுங்க. 1:30 ஆயிடும் நினைக்கிறேன், பார்ப்போம். அதனால இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம அண்ணன் இல்லாமல் போகாது, அது உங்களுக்கும் தெரியும். வாரம் சனிக்கிழமை வரோம். ஸோ மேலே கொஞ்சம் ஒருத்தர வந்தீங்கன்னா பேசலாம். ஏன்னா ஊரில் யாரும் இல்லையா? மக்களே கேட்குதுங்களா? அவசரப்பட்டு முன்னாடியே போட்டோமோ? அது என்ன, அது பஸ் விட்டு இறங்கவே மாட்டேங்கிறான் அந்த ஆளு. இறங்கினா படம் கிழிஞ்சிரும்னா. இவனுங்களும் பாலைமூரும் உட்காந்துக்கிட்டு கரெக்டாக அந்த கூட்டத்தை மட்டுமே கேமரா காட்டிட்டு இருக்கிறானுங்க. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த கூட்டத்தை மட்டும் தான் காட்டுறானுங்க. என்ன நின்று பேசுறதுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? அந்த 10 ஆமா, ஒரு 10 நிமிஷத்துக்கு இவ்வளோ அலப்புறேன். ஓகே ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை மீனவர்கள், அப்புறம் ஏதோ நாம் தமிழ் கட்சி காளியம்மாள் இன்னைக்கு ஏதோ கட்சியில் இணைய போகிறதா சொல்லி நேற்று ஏதோ நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேரையும் அந்த அம்மா நாசமாக்கின்னு நினைக்கிறேன். அந்த அம்மாக்கு இருக்கிற கொஞ்சம் நல்ல பேர். என்னடா கூட்டம் இது, ஒன்றுமே இல்லை. டேய் ரைட், ஓகே. நான் சொன்னது ரவுண்டானம். அவங்க அந்த சில பக்கத்தில் இருக்கிற கூட்டம் இருக்கு, பட் அந்த ரவுண்டானம் பக்கத்தில் கூட்டம் இல்லை. அப்புறம் நாகை மீனவர்கள், இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பேசுவார்னா, நாகை மீனவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், இலங்கை மீனவர்களால் காயப்படுத்தப்படுகிறார்கள், அவங்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு பேசுவாப்புல, ஷோரா பேசுவாப்புல. ஏன்னா நாகை மீனவர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நாகப்பட்டினம் அப்படின்னாலே அந்த மீனவர்களை ஒட்டி சில கண்டென்ட்டை பேசிடுவாப்புல ஒன்று. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் வேற அந்த இதுல என்ன இஷ்யூ இருக்கு, அந்த மாவட்டத்தில் என்ன இஷ்யூ இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது இஷ்யூ இருக்காப்பா நாகப்பட்டினம் இஷ்யூல எனக்கு தெரிஞ்ச மாவட்டத்தில்? ஏன்னா அந்த ஊருக்காரங்களுக்கு தான் தெரியும், மற்ற மாவட்டங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மீனவர்கள் பத்தின ஒரு விஷயத்தை எடுத்து அங்கே போட்டு ஒன்று பேசிடுவாப்புல. ஏன்னா ஸ்கிரிப்டில் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாஷா பாய், உனக்கு என்ன தோன்றுகிறது? கூட்டம் காணும். அண்ணா ஏழுனதெல்லாம் மாத்துவாருன்னு நினைக்கிறேன். அவன் கூட்டுருக்கிற கூட்டத்தை பத்தியா? அவன் அந்த ஒரு சிலை பக்கத்துல சுத்தி எல்லாம் ஃபுல்லா ரவுண்டா நிக்கிறான். நல்லா கவனிச்சாது, அது குறுகிய இடம், அது கவனிச்சாத? ஆமா ஆமா ஆமா, அதான் ரோட்ல காணுமே ஆட்கள் யாருமே. அதான் சொல்றேன், நல்ல ஃப்ரீயா இருக்கிற ரோட்ல ஒருத்தனும் கிடையாது. இவனுக்கு நல்ல அந்த குறுகிய வட்டத்துல அந்த ரவுண்டான மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல 2 சிலை ஒண்ணு இருக்கு. அந்த சிலை பக்கத்துலதான் இவனுங்க கூட்டம் கூட்டுறானுங்க. அங்கதான் பர்மிஷன் கேட்டிருக்கானுங்க. நீ நல்லா கவனிச்சு பார்த்தேன்னு தெரியும். இந்த மார்க்கெட்டு சந்து, பொந்து, குறுக்கு சந்து, இந்த மாதிரி குறுகிய வட்டத்துல தான் வச்சு அழகா அந்த இடத்துல பஸ் எப்படியா நிக்கும்?
நான் கான்செப்டே அதான் கேக்குறேன். நீ எப்படி அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்த முதல்ல நீ? பஸ் எல்லாம் நிக்கும். ஆனா என்ன பண்றது, பஸ் மட்டும் தான் அந்த நிக்கும், பஸ்ல சுத்தி அந்த யாரும் நிக்க அந்த முடியாது. இடமே சென்டர்ல 2 சிலை இருக்கு, மேல டாப்ல லைட் இருக்கு. எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் தெரியுமா, பெருசா டாப்பா பெருசா லைட்டு. அந்த மாதிரி ஒரு லைட் ஒன்று இருக்கும். நீ அந்த இடத்துல வண்டியை பஸ் எல்லாம் திரும்பும் போது பொறுமையா தான் திரும்பும். அங்கெல்லாம் ஃபாஸ்டெல்லாம் திரும்ப முடியாது. நான் நல்லா பாரு, பஸ் ஒரு பஸ் இல்லைன்னா 2, ஆமா கரெக்ட், இந்த இடத்துல ஒரு பஸ் அந்த இடத்துல ஒரு பஸ் வளையும். அந்த மாதிரியான ஒரு சந்து தான், கிட்டத்தட்ட என் ஊர் மாதிரி தான் அது. அதான் எல்லா ஊரோடையும் அந்த சிட்டி சென்டர் மாதிரி அது ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் பண்ண போறானோ. ஆமா. என்ன இது வந்து ஒரு பக்கம் கூட்டமே இல்லை, இன்னொரு பக்கம் மட்டும் கூட்டத்தை காட்டிட்டு உட்காந்துருக்கிறானுங்க. என்ன இது, இந்த கூட்டத்தை காட்டி நாங்கெல்லாம் மயங்கி எல்லாம் ஓட்டு போட்டுருவானுங்களா? அவ்வளோ தற்கொலைங்கப்பா, பூட்டு போட்டு மயக்கி கேட்காதீங்கப்பா. சொல்லு பாஷாமே. அதான் ப்ரோ, அவனுங்க வந்துட்டு கூட்டத்தை வந்துட்டு போன வாட்டிக்கு அப்ப போன இதுல 5 கிலோமீட்டரே வந்துட்டு 5 ஹவர் ஆச்சு போறதுக்கு, அப்படி எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருந்தானுங்களே. இப்ப என்ன மெயின் ரோடே காலியா இருக்கு. இப்ப என்ன தெரியுமா மேட்ரு, என்னன்னா வண்டியை முன்னாடியே அனுப்பிட்டாப்புல நாகப்பட்டினத்துக்கு. இவரு ராத்திரி வராப்புல, எனக்கு தெரிஞ்சு ஆமா வண்டி முத நாள் மதியமே வந்துருச்சு. இவர் வந்து விடிய காலில் அங்கே வந்து இறங்கி காலைல ஒரு 7 மணிக்கு அங்கே ஃப்ளைட்லேருந்து அங்கே போய் ஃப்ளைட்டா அது காரில் போய் இறங்கி அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக, ஏன்னா டைமிங் போன தடவை டைம் இதாகுதுல்ல, மிஸ் ஆகுதுல்ல, இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூருக்கு போகவே முடியலல்ல. இங்க நல்லா கவனிச்சுக்க, அந்த பெரிய பஸ் அந்த சந்துக்குள்ள உள்ள வர முடியலன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு வண்டி ஒண்ணு ரெடி பண்ணிருக்கிறானுங்க, பாத்தியா? நாகப்பட்டினத்துக்கு உள்ளதான் வந்திருக்கிறான், இன்னும் அந்த ரவுண்டானத்தை தாண்டி இன்னும் வரல. நல்லா கவனிச்சுக்க, அந்த பஸ் அந்த சந்துக்குள்ள வராதுன்ட்டு நம்ம இப்ப எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு பிரச்சார வேன் ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுமா, சின்னதா ஒரு அந்த ஆம்புலன்ஸ் சைஸ்ல ஒரு வண்டி ஒண்ணு இருக்குமே, மஸ்தா சைஸ்ல. அந்த வண்டி இப்ப முன்னாடி இப்ப உள்ள விட்டுருக்கானுங்க. நல்லா பாரு, பஸ்ல இருந்து இறங்கி சாரு அந்த கேரவேனுக்கு போவாரு, அந்த வேனுக்கு போவாரு. முன்னாடி போகுது பாரு வண்டி, பின்னாடி இவர் பஸ்ல வர்றாரு, முன்னாடி அந்த பிரச்சார வண்டி போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் கைகம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறானுங்க. இது கான்செப்டே என்னன்னா, அந்த சந்துக்குள்ள நான் சொன்ன பாத்தியா, அந்த சந்துக்குள்ள பஸ் போவாது. பஸ் நீ வண்டியை வந்து திருப்ப முடியாது, பல மணி நேரம் ஆகும். ஏன்டா அறிவு கட்டவனே, இதுக்கு பேசாம நீ வேனையா வாங்கிருக்கலாம்ல, அந்த வேன்லயே நீ ஆரம்பிச்சிட, அங்கேருந்தே வந்திருக்கலாம்ல. இவர் பெரிய நடிகையே, இவர் வந்து இந்த சினிமா நடிகை, ட்ரெஸ் மாத்துறதுக்கு தனியா ஒரு வேனு, மேக்கப் போடுறதுக்கு தனியா வேனு, படுத்து தூங்குறதுக்கு ஒரு வேனு, கக்குச நார் அடிக்கிறதுக்கு ஒரு வேனு. ஏடா 4க்கு 4 ரூம்ல இருந்து ஆரம்பத்துல பிறந்து அங்க உட்காந்துக்கிட்டு வளரும் போதெல்லாம் அப்படித்தானடா வளர்றீங்க, அது என்னடா போகும்போது மட்டும் உங்களுக்கு ஒரு வேன் இருந்தா பத்தாதா? ஒரு சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் ஓவர் டே. ஒரு பஸ் அது பத்தலையா, அது இல்லாம ஒரு வேன் வேறையா, வெங்காயம் அநியாயம்டா டே. சத்தியமா சொல்றேன், அப்பாற்பட்ட எலான் மஸ்க் கூட உட்காந்துக்கிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில்ல வச்சு ஒரு கட்டின மாதிரி ஒரு மினி வேன்டா, அதான்டா அவன் வச்சிருக்கிறான். அவன் அடிக்கடி யூஸ் பண்றது அதான்டா கேரவேன். அவனே மூடிட்டு தாண்டா உட்காந்துருக்கிறான். இதுங்க பண்ற அட்டூழியம் இருக்கு, ஐயோ ஐயோ, 150 கோடி 200 கோடி சம்பளம் நம்பளம், ஏப்பா படமே 100 கோடி கலெக்ட் பண்ண மாட்டேங்குது, இவருக்கு 200 கோடி 300 கோடி சம்பளமா, உட்காந்துக்கிட்டு ஒரு பஸ்ஸா ஒரு வேனா. டேய் என்னடா டேய் என்னடா, அங்க மிஞ்சி போனா என்ன ஒரு 3000 தலை இருக்குமா, 10,000 இருக்கு வச்சுக்கிட்டா, 20,000 பேருனே வச்சுக்கிட்டா, நான் ஒத்துக்கிறேன்டா. 50,000 பேர் கூட ஒத்துக்கிறேன்டா. ஆனா நான் என்ன கேட்கிறேன், அந்த வண்டி உள்ள வந்துருச்சு, எத்தனை வண்டிடா பின்னாடியும் முன்னாடியும். இந்த இவன் படிக்காத படத்துல இவன் போவான் தெரியுமா, விவேக்கு, வித்தவுட்ல ட்ரெயின்ல வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4 காரை வச்சுக்கிட்டு சீனை போடுவானுங்க தெரியுமா, அந்த மாதிரி உனக்கு பந்தா கட்டுறானுங்க. ஏன்டா ஒரு அரசியல்வாதினா இங்க 10 அரசியல்வாதி மாதிரி நீங்க பின்னாடி ஒரு 10 காரு, முன்னாடி ஒரு 10 காரு, முன்னாடி ஒரு இவருக்கு கேர் வேனு, அதே மாதிரி பஸ் இருக்கிற மாதிரி ஒரு வேனு, அப்புறம் இவருக்கு ஒரு பஸ். என்னடா அது, ஏண்டா எளிமையா இருக்கணும்டா, அரசியல்வாதினா எளிமையா இருக்கணும், மக்கள் கூட கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி இருந்தாலும் இங்க வந்து அவன் கனெக்ட் ஆவான்.
அதை விட்டு போட்டு இதுங்க என்னடா ஆனா உட்காந்து பந்தா கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க நடிகை படத்தை நடிகை எங்களுக்கு உட்காந்து கேர் வேணும். இந்த இது தெரியுமா உனக்கு, இந்த சினிமா நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து நெய்வேலிக்கு வந்து போராட்டம் பண்றதே வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? முன்னாடி 2000 அங்க பண்ண அட்டூழியம், அதே அட்டூழியம் தாண்டா இங்க பண்றானுங்க. இதுங்க அங்க இருந்து கிளம்பி மெட்ராஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கு விழுப்புரத்துக்கு நடுவில் இறங்கி விஜயகாந்த் உள்ள எல்லாருக்கும் சமைச்சு போடு அப்படின்னு சொல்லி, ஹீரோயினுக்கு தனியா ஒரு சமையல், ஃப்ரைட் ரைஸ், மீனாக்கு ஒரு சமையல், அப்புறம் இதுங்களுக்கு, அப்புறம் இந்தந்த நடிகைகளுக்கு, அப்புறம் நடிகையோட அம்மாக்களுக்கு தனியா சமையல், நாய்க்குட்டிக்கு ஒரு சமையல், அப்புறம் துணை நடிகர்களுக்கு ஒரு சமையல், பெரிய நடிகர்களுக்கு ஒரு சமையல்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து 3 மணி நேரம் இங்க சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் 7:15 வராங்கடா நெய்வேலிக்கு. அதே கதை தாண்டா இவன் கதையும், அதே கதை தான் இவன் கதையும். சார் பஸ்ல இருந்து அங்க இருந்து வருவா, ஃபர்ஸ்ட் கார்ல இருந்து ஏர்போர்ட், ஏர்போர்ட் தானே, நாகப்பட்டினத்து ஏர்போர்ட் இருக்கா இல்லையா, இல்ல பஸ்ல கார்ல வந்தாப்லையா? இல்ல திருச்சியில இறங்கிதான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதே திருச்சியில போனதோட கூட்டம் வச்சு இப்ப என்ன காணும்? எந்த ஏர்போர்ட் தெரியல, சென்னையில நீ கார்ல வர, அங்க இருந்து நீ கார்ல வர, அப்புறம் அங்கேருந்து நீ ஒரு பஸ்ல ஏறுற, இப்ப பஸ்ல இருந்து ஏறி இப்ப இந்த மஸ்தா இது மாதிரி இருக்கு, அந்த ஆம்புலன்ஸ் சைஸ்ல ஒரு பிரச்சார வண்டி இருக்கு அங்க. எனக்கு என்ன டவுட்னா, முன்னாடி நாளே வந்து ஒரு ஹோட்டல்ல தங்க வேண்டியது தானே, நீ எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க போற, வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு காலங்காத்தால 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது தானே பிரச்சாரத்தை. எதுக்கு எதுக்கு இன்னைக்கு கிளம்புறான் டெய்லி சென்னையில இருந்து? ஐ மீன் எவ்ரி சாட்டர்டே மார்னிங் கிளம்புறான், ஃப்ரைடே நைட்டே கிளம்பி போக வேண்டியது தானே. அப்பதான்டா ஒரு எதிர்பார்ப்பு வரும் பாஷா பாய். அப்பதான் மக்கள் அப்படியே இது பண்ணுவாங்க, லைவா 24 hours லைவா அவர் டெலிகாஸ்ட் பண்ணும்போது பாலிமர் நியூஸ் 27 புதிய தலைமுறை தந்தி டிவி வந்துட்டாரு இப்ப வந்து பாருங்க பேசி அறுத்து தள்ளிடுவாரு பாருங்க. அந்த எதிர்பார்ப்புல ஹைப் கூட்டணும்டா. இப்ப நீ வந்து ஒரு நிமிஷம் சிவகுமார், இப்ப நீங்க வந்து ஒரு 4 சேனல் வைக்கிறீங்க, எப்ப இருந்தாலும் இந்த 4 சேனல் 2 சேனல் நீ பார்க்க மாட்டியா? இது பாலிமர் இல்ல புதிய தலைமுறை இல்ல தந்தி, சன் நியூஸ், அது சரி ஒரு கட்சி சார்பு சேனலாவே, அது கட்சி சார்பு சேனல் ஓகேவா, அப்படியே, ஏன்னா சன் டிவி அப்படிதான் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சோம். நான் என்ன கேக்குறேன், இந்த 3 சேனல்ல யாராவது ஒரு சேனலா ஒரு வீட்டுல பார்ப்பான், கரெக்டா? ஆமா, எல்லா சேனலையும் வந்தானோ மீடியாக்கு நல்லா கவனி. முதல்ல நெகட்டிவா போட்டுட்டு இருந்த பாலிமர் வந்துட்டாரு, இவர் இன்னும் களத்துக்கே வரல, கட்டு கடங்காத மக்கள் கூட்டம், மக்கள் பெருவெள்ளம், நாகப்பட்டினமே இவர் கைகூட்டி, கடலே வந்து கடல் மாத்தாவே இவர் கையை கூட்டி வந்து வரவேற்குது, அப்படி இப்படின்னு உட்காந்து பில்டப் பண்ணி கொடுத்துட்டு, இப்ப நல்லா கவனிச்சு பாரு, அவன் பாலிமர் முட்டு கொடுக்குறான், அதுக்கு அடுத்தது இவனும் முட்டு கொடுக்குறான், யாரு, புதிய தலைமுறைக்கு, தந்தி டிவி, இப்படியே ஒவ்வொரு சேனலா முட்டு கொடுக்கும். இதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். மீடியாக்கு காசு கொடுத்தினா போதும், அது டிவிடியாவா மாறது கூட ரெடியா இருக்கும், அதான் மீடியா. சொல்லுங்க சிவகுமார். இல்ல, வெள்ளிக்கிழமை ஈவினிங்கும் வந்துக்கலாம்னு சொன்னீங்களே, வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும், டியூஷன்லாம் இருக்கும், முடிச்சுட்டு வரணும்ல பசங்களாம். பசங்க இவன் வந்துட்டு பசங்க வரானா, இவன் வந்துட்டு வந்து நைட்டு தங்கிட்டு, ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்துட்டு கூட்டம் நீ சொல்ற, ஏன்னா வந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்து வர்றதுக்கே கூட்டமா இருக்கு அப்படின்னு உருட்டிட்டு இருக்க, நீ பிரைவேட் ஜெட் தான், ஸோ டைமிங் தேவையில்ல. நான் நடுராத்திரி கிளம்பி இப்ப வந்து தங்க வேண்டியது தான், இங்க தங்கிட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது தானே, எதுக்கு இவ்வளவு சீன் போடணும்ன்றான் கேக்குறேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, கூட்டம் காட்டணும். சரி, கூட்டம் காட்டினாதான் மக்கள் நம்புவாங்க, கூட்டம் இல்லைன்னா மக்கள் தயாரா இருக்க மாட்டாங்க. 2வது, அடிக்கடி பார்க்காத நடிகர், இவன் பனையூர் விட்டு இது வரைக்கும் வெளில வந்ததே கிடையாது, புரியுதா? ஸோ அப்படிப்பட்ட ஆள் வந்து வெளில வராப்புல போறாப்புல அப்படின்னா, மக்கள் நடிகர்களுக்கான எப்போதும் ஒரு கூட்டம் ஒன்று வரதான் செய்யும். முக்கியமாக நாகப்பட்டினம், இந்த மாதிரியான இந்த பெரம்பலூர், இல்லை இந்த சைடு டெல்டா மாவட்ட சைடுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர்களை நீங்கள் பெருசாக இங்கே ஷூட்டிங் கூட இங்கெல்லாம் பெருசாக நடக்காதுங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து பார்க்கணும் போகணும் அப்படின்னு வரும்போது, இங்கே நடிகர்களை பெருசாக பார்த்ததே கிடையாது அப்படின்னு வரும்போது, நீங்கள் யோகி பாபு கும்பகோணத்துக்கு வரும்போது கூட கூட்டம் இருக்கும். நான் அதான் சொல்றேன், கூட்டம் பிரச்சனையே கிடையாது. நான் கூட்டத்தை பத்திலாம் நான் எதுவுமே சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இங்க என்ன நோக்கத்துக்கு வர, நீ என்ன பேச போற, நீ வர்ற நோக்கம் கரெக்டா இருக்கா, அங்கதான் மேட்ரு. அதான் மேட்ரு, அவ்வளவுதான். நீ இப்ப நீ வந்து நீ என்ன பேச போற,
நீ அந்த ஊர் பிரச்சனை என்னெல்லாம் பேச போற? இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்துருப்பா, போன தடவை விமர்சனம் வந்துச்சா, அந்த ஊர் பிரச்சனையை நீங்க இறங்கி பேசல, அதை டீட்டெயிலா பேசல, டெப்தா பேசலன்னு எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா மீடியாவும் சொன்னானுங்களா? இப்ப பாரு, ஸ்கிரிப்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். மார்க் மை வேர்ட். முதல்ல மீனவர்கள் பிரச்சனை எடுப்பான் பாரு, நாகப்பட்டினத்துல எழுதி வச்சுக்க. இவர் ஒன்னே நானும் மீனவனா நடிச்சேன், வேட்டைக்காரனா சுறான்ற ஒரு படம் நடிச்சேன், மொவனே நீ மட்டும் சுறாவை பத்தி மட்டும் பேசு, அதுக்கப்புறம் இழுக்குடே. சொல்லுங்க சிவகுமார் ட்விங்கிள், வணக்கம். இல்ல இன்னைக்கு மார்னிங்கே டிஎல்ல வந்துட்டு சுறா படத்தோட ஒரு டைலாக் ஒரு கிளிப்பிங் எல்லாம் சுத்திட்டு இருந்தாலாம் நீங்க பாக்கலையா? இல்லையே, தூக்கிட்டேனே. ஐயா அதை பாருங்க போயிட்டு. அண்ணன் வந்து ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிப்பாரு. அப்ப டீ கடைக்காரர் கேட்பாரு, என்ன நீங்க போலையா கடலுக்குன்னா, இல்ல எங்க ஆளுங்கெல்லாம் வந்து சுற்று சுட்டுருக்காங்க, ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரி வந்து நாங்க யாரும் போகல இன்னைக்கு வேலைக்கு அப்படின்னு. இது என்னைக்குதான் மாறணும் ஒண்ணு அண்ணன் அப்படியே க்ளோஸ் அப் ஷாட் வரும், அண்ணன் அப்படியே நிமிந்து பார்த்துட்டு சீக்கிரம் வீடியோ அப்படின்னு. ஓ கடல் மாத்தா, எங்க எஸ், அண்ணன் அந்த தளபதி சீன் வந்து வராரு. டிஎல்ல சுத்தி நின்று காலையில இருந்து வந்துருச்சு வண்டி. இப்ப வந்து இப்ப இதுல இருந்து இறங்கி சார இப்ப அதுல ஷிஃப்ட் ஆகல, அந்த டிவிகே வண்டியில. ஆமா, மேல ஏறிட்டான். நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த டிவிகே மஸ்தா இருக்கு இல்லையா, அதுல ஏறிட்டான். இப்ப நான் வந்து அதை நான் கனெக்ட் பண்றேன். Next to welcome you to the world of music. பாருங்களேன், ராஜ்மோகனுக்கு அந்த வண்டி எது மஸ்தா, சாருக்கு பஸ். கொடுமையா பாருங்க. தெரியுது அது ஒரே நேரத்துல அதை பிளே பண்ணுமா, அதனால கொஞ்சம் கஷ்டம். இங்க மைக் ஆஃப் பண்ணிட்டோம், இல்லைன்னா அங்க மைக் ஆஃப் பண்ணணும். நல்லா பாருங்க, நான் சொன்னேன்ல பாஷா பாய், சிவகுமார், அந்த சின்னதா முன்னாடி ஒரு மினி வேன் ஒன்று வருதுன்னு சொன்னேன் இல்லையா, டிவிக்கு அந்த கட்சி கூடிய சிம்பிள்லே வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வண்டியில ராஜ்மோகன் யாரு நேத்து பதவி கொடுத்தாங்கல்ல சாரு, ஆங்கர், அவருக்கு ஒரு அந்த வண்டியில அவர் இருக்கிறார். அவரு மேல ஏறி அங்க ஆங்கரிங் பண்ணுவாரு. இவர் எங்க போனாலும் ஆனா ஒண்ணு, தேர்தல் அதாவது இந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்து ஆங்கரிங் பண்ண ஆளு இங்க இவனு தான். இவனுக்கு தான், வேற யாருமே கிடையாது. நீ மாநாட்டுல ஆங்கரிங் பண்ண சரி சலிச்சுக்கிட்டோம், ஆனா பிரச்சனை ஆனா ரேலிக்கு ஆங்கரிங் பண்றீங்களா டே, அநியாயம்டா டே, அநியாயம்டா. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப டூ மச். கபிலம் ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க. என்ன ப்ரோ, அண்ணா சீக்கிரமே எக்ஸ்போஸ் ஆயிடுவார் போல. ஆல்ரெடி ஆயாச்சு. பேட்டி கொடுக்க அண்ணன் கையை காட்டினார்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா பேட்டி கிடையாது, ஓரமா போங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா மட்டும் அவர் பேட்டி கொடுத்து அறுத்து தள்ளிடுவாரு. ஒரு மணி நேரம் பேட்டி கொடுத்துருவாரு, மூச்சு விடாம முக்கி பேசி அறுத்து தள்ளிடுவாரு. அவர் கையை காட்டினார்னா பேட்டி கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். மீடியாவெல்லாம் நமக்கு ஆகாத, அவங்க கிட்ட நம்மளுக்கு கிட்டே அண்ட கூடாத அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மீட்டிங்ல இந்த டிராமாலாம் ஓப்பனா வெளியே வந்துரும் போல. ஆமா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ல. ஆனா கபிலன் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் போய் பொசுக்கு நீங்க வந்து தொகுப்பாளர்னு சொல்லிட்டீங்க. ஏங்க அந்த ஆளு கட்சி பொதுச் செயலர் மாதிரி அவன் நடந்துக்கிறான். இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, புசி ஆனந்த் அடியில இருந்து அந்த வேன்ல இருந்து ஏந்திருவாப்புல, வண்டி மேல ஏறாத, கம்ப மேல ஏறாத, அவரு நேத்து சாவு வீட்டுல கூட போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு நினைக்கிறேன் ப்ரோ, இது பண்ணிட்டு இருந்தாரு, ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாரு. அதாங்க அரசியல். ஏன்னா இப்ப நீ போக கூடாது, எப்போதும் போயிருக்கணும். அவசியமே இல்ல ப்ரோ. இல்ல, ஒரு மாநாட்டுக்கு வந்து 11 பேர் செத்தான்ல, அவன் வீட்டுக்கு போயிருக்கணும். மதுரை மாநாட்டுக்கு வந்து 3 பேர் 4 பேர் செத்தான்ல, 6 பேர் மேல செத்தான்ல, அவன் வீட்டுக்கு போயிருக்கணும். போயிருந்தா இந்த பிரச்சாரம் கூட்டம் இதெல்லாம் ஒரு தேவையுமே இருந்திருக்காது. அரசியல் பண்ண தெரியாத பயிலுங்க. இங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பஸ் உள்ள வந்துருச்சு, அந்த ரவுண்டான நல்லா பாருங்க, சுத்தி ஒரு மயிரும் கிடையாது, எல்லாம் கிட்ட வர்றத அவன் அட்டு ஈகிள் ஷாட், கழுகு பார்வையில இருந்து பாக்குறோம். கட்டுக்கடங்க அந்த கூட்டம், அங்க ரோடு முக்கால்வாசி காலியா இருக்கு. பிச்சு புடம் வச்சு இந்த பாலைமறு தந்தி டிவி புதிய தலைமுறை இவனுங்க என்ன திருட்டு மொள மாதிரித்தனம் பண்றானுங்க பாருங்க. ஏங்க உங்களை சுத்தி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, உங்களை சுத்தி 10 பேர் தள்ளி போனா 10 பேர் தான் இருக்கும், கரெக்டா? அதே 10 பேர் உங்களுக்கு சுத்தி இப்படி நின்னுகிட்டா எப்படி இருக்கும்? கூட்டம் நெரிசல் பயங்கரமா இருக்கு கொய்யால. ஆனா இப்படி எல்லாம் டிராமா பண்ண முடியாதுங்க ப்ரோ. இதுக்கே எப்படின்னா இன்னும் ராமநாதபுரம் மதுரைக்கு இந்த பக்கம் சவுத் எல்லாம் வந்தோம்னா அவ்வளவுதான் போல, ஆளு காலிதான். கல அரசியல் வரட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம். அரசியல்னா முதல்ல இன்னும் அவனுக்கு தெரிஞ்சு கூட இல்லை, உள்ள அவன் இறங்கட்டும், பிரச்சாரம் இறங்கி நீ பேசு. ஒன்னும் நாங்க ஒத்த பேட்டி
ஒரே ஒரு பேட்டி, லைவ் பேட்டி, எந்த ஸ்கிரிப்டும் இல்லாம எந்த பத்திரிகையாளர்கிட்ட நீ இந்த கேள்வி கேளு, நீ இந்த கேள்வி கேளு அப்படின்னு சொல்லாம அப்படியே ஸ்பான்டேனியஸா பதில் சொல்ல சொல்லுங்க. 10 சேனல், புதிய தலைமுறை, தந்தி, இப்போ இந்த அப்படி இல்ல பத்திரிகை. ஓகே ரைட் ரைட் அப்படின்னு போயிடுவாங்க. என்ன கேள்வி? ஸ்கிரிப்ட் தான் நடக்க போகுது. நான் மறுபடியும் சொல்றேன், அவன் பேட்டி கொடுப்பான். எந்தெந்த பத்திரிகையாளர் எவ்வளவு என்ன கேள்வி கேட்கணும், நீங்க எந்த கேள்வி கேட்கணும், நீங்க எந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்து முன்னாடியே ஸ்கிரிப்ட் நடக்கும் எழுதி வச்சுக்கப்பார். ஆனா அங்கேயும் ஒரு சொதப்பல் நடக்கும். என்ன தெரியுமா, அண்ணன் மறந்துடுவாப்புல. இது கேள்வியா அந்த சிம்பு படம் ஒண்ணு இருக்கு தெரியுமா, கேள்விக்கு 2வது கேள்வி பதில் சொல்றது, 2வது கேள்விக்கு 3வது கேள்விக்கு பதில் சொல்றது சொல்லி நடக்கும் தெரியுமா. அந்த மாதிரிதான் கருணாஸ் ஒண்ணு சொல்லுவான் பாரு, அதே மாதிரிதான் நடக்கும். எழுதி வச்சுக்க. ஆள் வந்துட்டான், இப்ப மேல இப்ப அந்த ரவுண்ட் இடத்துக்கு வந்துட்டான். இப்ப ரவுண்ட் இடத்துக்கு மேல ஏறி நின்று பேட்டி கொடுப்பாரு. சார் பஸ்ல இருந்தான், நான் என்னடா அந்த கேரவான் வருது, அந்த கேரவானுக்கு ஷிஃப்ட் ஆவான்னு நினைச்சேன். இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த சர்க்கார் டைலாக் வரும்னு நினைக்கிறேன். நான் மீனவன்டான்னு ஒண்ணு உருட்டினார் பாருங்க. நானும் மீனவன் தான், நானும் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன் தான், எங்க பரம்பரையும் மீனவ குடும்பம் தான். சரி என்ன ஊரு? ராமநாதபுரம். ராமநாதபுரத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தீங்க? இல்ல இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த ஸ்பீச்லயே நிறைய டிராமா நடக்கும் ப்ரோ. போன 2 தடவை அவர் கொஞ்சம் உஷாரா இருப்பாரு. இந்த தடவை ஸ்கிரிப்ட் எல்லாம் கொஞ்சம் பக்காவா இது பண்ணி ரெடி பண்ணி இதை எதை பேசுங்க, அந்த ஒரு மைக்கு விஷயத்திலே அவங்க கொஞ்சம் ரெடியா இருப்பாங்க அந்த டைம். ஆமா, திருச்சியில நடந்ததுல அதுல கொஞ்சம் உஷாரா இருப்பான்ல. இப்ப கொஞ்சம் திங்க் இட்ஸ் வேக்கப் கால். பார்ப்போம் என்ன பண்றான் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் மைக் ஆன் பண்ண மேல வரல. சாரி ஏங்க, என்னங்க எல்லாம் பார்த்துட்டு போறானுங்க. ஏங்க என்னங்க இது, வந்தா கையை காட்டினா நேர்ல பார்த்து வச்சுட்டு போறானுங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இன்னும் அடுத்து நீங்க இன்னும் நார்மலா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிடும் ப்ரோ. வெளில வர இன்னைக்கே பாத்தீங்கன்னா அங்க நாகப்பட்டினத்துல போஸ்டர் அடிச்சிருந்தாங்க சுத்தி. இவனுங்க கிழிச்சுக்கிட்டு ஏதோ டிவிக்கே மக்கள் தளபதி விஜய் அப்படி இப்படின்னு கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தலாம் மக்களே எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சவுத் சைட்லாம் வந்தாங்கன்னா அவனுக்கு ஆப்போசிட்டா அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. அப்படியே நேருக்கு நேரா பாருங்க. அண்ணன் புசி ஆனந்த் முன்னாடி கார்ல வந்திருக்கிறாரு பாருங்க. சார் முன்னாடி கார்ல வராரு. அப்புறம் இந்த 1000 புத்தகம்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, விஜய் நடிச்ச படங்கள்லாம் 1000 புத்தகங்களுக்கு சமன்னு. அவரு எஸ்கார்டு வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. என்ன நம்ம மக்கள்லாம் நீ காணோம், எங்க போனாங்க எல்லாம்? எல்லாம் தூங்கிட்டாங்களோ? சரி ஓகே, வாடா வந்து பேசுறான். மைக் ஆன் பண்ணி பேசுறானா, பேசுற பேச்சுக்கு என்னமோ இவ்வளவு சீனு மயிறு வேற. இன்னைக்கு எத்தனை ஊருங்க போறான்? 3 ஏரியாவா 4 ஏரியாவா? நாகப்பட்டினத்துல ஐயாக்கு பிஆர் வேலை நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க தான் கணக்கு சொல்லணும். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இங்க உள்ள ரெஸ்பான்ஸை வச்சு அவன் இன்னைக்கும் கொஞ்சம் ஏதாவது பண்ணி போக முடியாத அளவுக்கு தான் ஏதாவது பிளான் பண்ணுவாங்க பாருங்களேன். மழை வருது அப்படி இப்படின்னு ஏதாவது மாதிரி பண்ணுவாங்க. நான் எங்க பிஆர் வேலை பாக்குறேன். நான் யதார்த்தமான அவனை போட்டு அடிக்கணும்ட்டு தாங்க நம்ம ட்வீட்டும் போடுறோம், ஸ்பேஸும் போடுறோம். ஆனா அதையே என்ன போட்டு என்ன பண்ணி என்னையே டிவி கட்சியில சேர்த்துருவாங்க போல இருக்கு. கூட இருக்கிறவங்களே சந்தேகப்பட்டா நான் என்ன பண்றது? இல்ல நியூஸ் சேனல் கவர் பண்றதோட நீங்க தான் பயங்கரமா கவர் பண்ணிட்டு லைவ் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நேத்து போன தடவை திருச்சிக்கு வரும்போது நான் 2 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு தாங்க ஸ்பேஸே போட்டேன். நீங்க காலைல ஏங்க போடல அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பேர் அடுத்த நாள் ஸ்பேஸ்ல கேட்டாங்க. சரி நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம, ஏன்னா காலைல 7 மணிக்கே உட்காந்து அந்த அந்த அட்டென்ஷன் ஒண்ணு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மதியம் போறது. ஏன்னா எப்ப இருந்தாலும் 1 மணிக்கு மேலதான் பேசுவான். இவன் சீனை போட்டுக்கிட்டு கூட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை அப்படியே தள்ளிட்டு வருவான்றது தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஏந்திரிச்சிட்டேன் 10-11 மணிக்கு ஏந்திரிச்சிட்டேன். அங்க ஆல்ரெடி திமுக காரங்க ஸ்பேஸ் போட்டு தான் உட்காந்தாங்க. சரி இவனுக்கு என்னன்னு பார்க்கணும், லைவ்ல இவன் தான் இன்னும் பேசவே இல்லை, இதை வச்சு நம்ம போட்டு இப்ப என்னத்தை பேசிட்டீங்க, பேசட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டு இப்போ 1 மணிக்கா போட்டேன். இப்ப இது நான் சொன்ன மாதிரியே நடக்கு பாருங்க. உள்ள என்ட்ரிக்குள்ளேயே பஸ் நிப்பாட்டானுங்க, அந்த ரவுண்டானத்துக்கிட்டே பஸ் நிப்பாட்டானுங்க. இவனுங்க அந்த கூட்டத்தை இதுக்குதாங்க இது சொல்லி வச்சு பண்றதுங்க. இதுதான் திட்டமிட்டு சென்றது. இப்பதான் காவல்துறை கொடுத்த விதிமீறல் நடக்கும். நீங்க பாருங்க, மார்க் மை வேர்டு. ஒரு பிராடான இடத்துல நீங்க நின்று பேசுவீங்கன்னா கூட்டம் செதஞ்சு இருக்கும். உங்களுக்கு கூட்டமா காட்ட முடியாது. ஒரு முக்கு சந்தம் நீங்க 100 பேர் இருந்தாலே அது 1000 பேருக்கு தலை சமன்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். எக்ஸாக்ட்லி, அதுதான் மேட்டர், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு 100 அடி இல்ல 200 அடி ஸ்பேஸ்ல இருக்கிற இடத்துல கூட்டு போய் இவ்வளவு ஜனல் நிக்க வச்சுன்னா ஆள் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்க 1000 பேர் போனாலே அது தலை கணக்குன்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் தெரியும். ஒரு ஜங்ஷன் போது நீங்க சுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க டிராபிக் பிளாக் ஆகும். இவன் பேச்ச கேட்கறது பார்க்க ஆளுங்கன்ற தவிர்த்து அந்த பக்கம் போறவங்க எல்லாம் என்ன இவனை பார்க்க வந்த மாதிரிதான் அந்த இடத்துல ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும். வேற ஒண்ணும் கிடையாது.
வாங்க ஈகிள், வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஆ, என்னன்னா, இப்ப இங்க நாகை மாவட்டத்துல ஒரு தலையாய பிரச்சனைனா அது மீனவர்கள் பிரச்சனை தான். ஆனா இது வந்து இலங்கை அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும் இடையே நடக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டியது கடலோர காவல் படை. ஓகேங்களா? ஆனா இதை மீறி நாகை மீனவர்கள், தமிழ்நாடு மீனவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுன்னா இது அப்பட்டமான அரசியலாக இருக்கும். ஏன்னா இந்த கோரிக்கை வைக்கிறது ஒரு மாநில அரசோட இது கிடையாது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வந்து வருஷத்துக்கு எழுதுறாங்க மாநில துறை அதிகாரிகள் மூலமோ முதலமைச்சர் மூலமோ. ஆனா இது அரசியலாக்க ஒரு கட்சியின் பேர்லயோ அல்லது ஒரு அரசு, ஒரு மாநில அரசின் பேர்லயோ எழுதுறதுன்னா இவன் கண்டிப்பா மக்களோட நலன் சார்ந்த பிரச்சனை பேசுற மாதிரி இல்ல, நாகப்பட்டினத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா, எனக்கு ஒரு 4-5 விஷயம் சொல்ல முடியுமா? அதாவது ரொம்ப டெப்தாலாம் சொல்ல வேணாம், ஷார்ட்டா மட்டும் ஒரு டெம்ப்ளேட்டா சொல்லுங்க. நாகப்பட்டினத்துல என்னென்ன விஷயம் இருக்கு? இல்ல அது எனக்கு சரியா தெரியல. எனக்கு வேணா ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா இது பண்றேன். ஆனா இப்படி பேசினான்னா அது அவன் சுய அரசியல் பண்றது மட்டும்தான் காரணமா இருக்கும். இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். இந்த பாயிண்ட் தான். நான் இதை வேணா 2 நிமிஷத்துல சொல்றேன். ஏன்னா மட்டும் அவன் பொது அரசியலாங்க பண்ண போறான். அவன் சுய அரசியல் பண்றதுன்னா, சுயலாபம் பண்றதுன்னா இங்க வரான். நான் என்ன கேட்கறேன்னா, நாகப்பட்டினத்துல மெயினான கோர் இஷ்யூஸ் இப்ப மீனவர்கள் இஷ்யூ ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த அம்மா காளியம்மா, நான் சமீபத்துல ஒரு 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 மாசம் முன்னாடி அந்த அம்மா ஏதோ ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் மீனவர்கள் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு அந்த அம்மா பார்க்க போச்சு. பார்த்துட்டு அந்த அம்மா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துச்சு. அப்பதான் சில விஷயங்களை சொன்னிச்சு. ஓஹோ ரைட்டு இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ நான் கவனிச்சேன். இப்ப எனக்கு இன்னைக்கு வந்து நேத்து நைட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. நாம் தமிழ் கட்சி காளியம்மாள் வந்து டிவிகே கட்சியில இணைய போதா சொல்லி தகவல் மறுபடியும் கிளப்பி விட்டாங்க. சரி, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். இப்ப என் கேள்வினா, இங்க வந்து நீங்க நாகப்பட்டினத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மீனவர்கள் இஷ்யூ தான் எடுத்து பேசி ஆகணும். ஆனா நீ எவ்வளவு டெப்தா எடுத்து பேசுறேன்றதான் மேட்ரு. இவன் கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணுவான். நீங்க வேணா பாருங்க, டெம்ப்ளேட் எழுதி கொடுத்துருப்பானுங்க. ஆனா அதை தாண்டி வேற இஷ்யூஸ் இருக்கான்னு நான் கேட்கறேன். இல்ல இல்ல, நாகை மாவட்டத்துல வந்து ஒரு அது எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டம் வந்து கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம்னால அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான பிரச்சனை. ஆனா இப்ப வந்து அதை சரி செய்யறதுக்கு நாகைக்கே வந்து தனியா டைட்டில் நியோ அப்படிங்கிற மினி பார்க் வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான எல்லாமே செஞ்சுட்டாங்க. அது இப்ப அடுத்த கட்டத்துல இருக்கு. 1. 2வது பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டத்துக்கு வந்து குடிநீர் பிரச்சனை அதிகமா இருக்கு. மற்ற மாவட்டம் மாதிரி கிடையாது. அது கடைமடை மாவட்டம்னாலும் அங்க வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கு. அது இன்னைக்கு நேரத்துல ரொம்ப காலமா ராமநாதபுரத்துக்கு எப்படி இருக்கோ அது மாதிரியான ஒரு பிரச்சனை தான். 3வது பாத்தீங்கன்னா, அங்க நாகை அந்த நகராட்சிக்கு சொந்தமான இடங்கள்ல வந்து அந்த கழிவுகள் அல்லது குப்பைகள் இதுல வந்து பிரச்சனை இருக்கு. அது நீண்ட நெடுங்காலமா இருக்கிறது தான். ஒரு 15-20 வருஷமா இருக்கிற பிரச்சனை தான். அதுக்கும் வந்து சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க மாநகராட்சி சார்பா. இது மாதிரியான ஒரு அடிப்படை பிரச்சனைகளை தான் வந்து பேச முடியும். இதை விட்டா இந்த மீனவர் பிரச்சனை. இந்த மீனவர் பிரச்சனையை தான் வந்து கண்டிப்பா தலையாய பிரச்சனையா பேசுவாப்புல. அப்படி பேசணும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா இதைதான் கொண்டு போவோம். அவன் அவன் அதாவது ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சா இப்படிதான் பேசியா. அப்படி பேசினா அது வந்து சுயநல அரசியல் தான். அதுக்கு தீர்வு உண்டான ஒரு சொல்யூஷனே கிடையாதுன்னு தான் சொல்றேன். அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே 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 ஓகே, வந்துட்டான்னு நினைக்கிறேன். பஸ் உள்ள வரதுக்கு 1 மணிக்கு பேசுவான்னு சொன்னானுங்க. ஆனா மணி இப்போ 1 ஆயிடுச்சு, இன்னும் வரல. பஸ் வண்டி இன்னும் அந்த சிலைக்கிட்ட வரல. வண்டியை தள்ளிங்கனே வரானுங்க. முன்னாடி புசியான இந்த வண்டி வருது. பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மரு. அத்தடியோ, பக்கத்துல ஆம்புலன்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர். ரைட்டு. வண்டி மரத்து மேல ஏற ஆரம்பிக்கிறானுங்க, கம்பத்து மேல. இங்க கீழே யாராவது நாகப்பட்டினத்துக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வாங்கலாம். ஏன்னா உங்க ஊரை பத்தி உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? உங்க ஊருக்கு தேவைகள் உங்களுக்கு தான் தெரியும். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நாகப்பட்டினத்துக்காரங்க நீ கொஞ்சம் மேலே வாங்க. நீங்க எந்த கட்சி, எந்த நடிகர், எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நாகப்பட்டினத்துக்காரங்க இருந்தீங்கன்னா மேலே வாங்க. லிசனர்ல இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா மேலே வாங்க. ஏன்னா அந்த ஊருக்காரங்களை வச்சு தான் பேச முடியும். ட்விங்கிள் சிவகுமார், என்ன அமைதியாயிட்டீங்க? கண்டென்ட் வருதான்னு சொல்லி பாக்குறீங்களா? ஆமா ஆமா. இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ செக் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ, என்ன இஷ்யூ போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகே, நீங்களா சர்ச் பண்ணிட்டு சொல்லுங்க ட்விங்கிள். அதுதான் ப்ரோ, அங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இந்த ஒரு நிமிஷம் ப்ரோ, ஓகே. அது என்ன இஷ்யூ அங்க போயிட்டு இருக்குன்னு அப்டேட் பண்றேன். ஏன்னா ரொம்ப நாளா தீர்க்கப்படாத ஒரு விஷயம் இருக்கும். இப்ப ராமநாதபுரம் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தீர்க்கப்படாத ஒரு ஒரு பிரச்சனை கண்டிப்பா ஒரு 2-3 இருக்கும்.
அவங்களோட கோரிக்கை ரொம்ப நாளா இருக்கும் ப்ரோ, இருக்கும். ஆனா மேஜரா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கவர் பண்றது ஃபிஷர்மேன் இஷ்யூ மட்டும் தான் ப்ரோ. அவங்க அது மோஸ்ட்லி அதான் மேஜரா கவர் பண்றாங்க. இந்த பாத்துடலாம் ப்ரோ, செக் பண்ணலாம் லோக்கல் இஷ்யூ எதுவும் போயிட்டு இருக்கான்னு பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, கீழே நாகப்பட்டினத்துக்காரங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வாங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கவலை இல்லை. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை காளியம்மாள் வந்து டிவிக்கில் சேர்ந்தாங்கன்னா இருக்கிற ஆதரவு குறையும். ரெண்டாவது, நாம் தமிழ் கட்சிக்காரங்க செம்ம கடுப்பாயிடுவானுங்க, சத்தியமா செம்ம காண்டாவானுங்க, வெளுன்னு வெளுத்து விடுவானுங்க. ஏன்னா அவங்க வளர்த்து விட்ட ஆளு தான் நான் காளியம்மாள். எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாவோட பேச்செல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. 1000 விமர்சனம் இருந்தாலும் அந்த அம்மாவோட பேச்செல்லாம் செம்ம தெளிவாக இருக்கும், நல்லா பேசும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை வந்து அரசியல்ல பயங்கரமா பேசுதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஆண்களுக்கு நிகராக உள்ள இறங்கி பேசுனது எனக்கு தெரிஞ்ச காளியம்மாள் தான். இம்ப்ரெஸ்டு, ஏத்துக்கிறேன்றது வேற, இம்ப்ரெஸ்டு. பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், பேச்சில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும் பேச்சில். ஆனால் அந்த அம்மா இப்போ இதில் மட்டும் சேர்ந்துச்சுன்னா நீ இவ்வளோ நாளாக பேசுனது, நீ இவ்வளோ நாளாக அரசியல் பண்ணது, உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே காலியாகும். ஒரு நல்ல ஒரு கட்சி, நல்ல ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கட்சியில் போய் சேர்ந்தினா ஓகே ரைட்டு, பரவாயில்ல, இந்த கட்சியோட நீ அந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கிற, உனக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனால் இதில் எந்த வெங்காயமும் கிடையாது இந்த கட்சியில். அந்த கட்சியில் உள்ள வந்து சேர்ந்து நீங்கள் வந்து என்னத்தை நீங்கள் வந்து அப்போ நடிகர்கள் பிம்பம் அப்படின்னு சொல்லி நீ கடந்த காலகட்டத்தில் பேசின பேச்செல்லாம் மறுபடியும் எடுத்து போடுவாங்க, பட்டை கிழியும், தோல் உரிச்சு காட்டிடுவானுங்க எல்லாத்தையும், மீடியா எல்லாருமே. இப்போ சீமானுக்கு பண்ணலையா அன்று இன்றுன்னு, திமுகவுக்கு பண்ணலையா அன்று இன்றுன்னு, அதிமுகவுக்கு பண்ணலையா அன்று இன்றுன்னு சொல்லி போடுறானுங்களே, அந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் நடிச்சா மாட்டிப்பீங்க மக்கள்கிட்ட. முட்டாள் தான் மக்கள், ஆனால் அப்படியே சொல்கிற பலவுக்கு மரண முட்டாள் கிடையாது. நாகப்பட்டினம் நரேஷ், சரி கொடுத்துருக்குற நாகப்பட்டினம் நரேஷ், வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? நாகப்பட்டினம் நரேஷ் கேக்குதுங்களா? நாகப்பட்டினம் நரேஷ், யார் அது ஸ்மைலி போட்டுருக்கிறீங்க? ஹலோ ஹலோ. ப்ரோ, லாஸ்ட் இயர் அங்க ஒரு இஷ்யூ போயிருக்கு ப்ரோ. என்னன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரத்தூர்னு பக்கத்துல இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறதா அங்க மக்கள்லாம் கொஞ்சம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன இஷ்யூ? நாகப்பட்டினத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரத்தூருக்கு மாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ இஷ்யூ போயிருந்திருக்கு. மக்கள்லாம் போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு நாகப்பட்டினத்துல தான் அது வேணும் அந்த மாதிரி சம்திங் போயிருக்கு. அது சால்ட் அவுட் ஆச்சா இல்ல அது எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ அங்க இருக்குதா அந்த மாதிரி எதுவும் தெரியல. பட் அது இப்போ கொஞ்சம் இஷ்யூவா நான் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பஸ் ஸ்டாண்டு இப்போ ரோட்லாம் வந்து மறியல் பண்ணி பெரிய இஷ்யூ மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரத்தூர்னு பக்கத்துல ஏதோ சேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு இஷ்யூ போயிருக்கும் போல. ஓகே. ஒரு எனக்கு தெரிஞ்சு அங்க சமீப காலமா இல்ல, ரொம்ப காலமே ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. கேஸ்டிசம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல ட்ரீட்மெண்ட் ஒண்ணு போனாங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. கஸ்டடியில ஒண்ணு போட்டு மீனவர்கள் இந்த படகு அங்க மீனவர்களுக்குள்ளேயே 2 பிரிவா போட்டு அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? அது கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்களேன், இருக்கும். மீனவர்களுக்குள்ளேயே 2-3 பிரிவு அங்க இருக்கு. அவங்களுக்குள்ளேயே ஒரு மோதல், சங்கத்துக்குள்ளேயே மோதல் அப்படின்னு சொல்லி வர ஒண்ணு இருக்கு கடல்ல. செக் பண்றேன் ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரு அண்ணாலாம் விஜயெல்லாம் இதை மேல பேசுவானான்னு தெரியல. இந்த மாதிரி இஷ்யூவை அவன் வந்து கவர்மெண்ட் அட்டாக் பண்ற மாதிரி இஷ்யூவா தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அவன் ஸ்கோர் பண்ண முடியும் அந்த மாதிரி. என்ன செக் ப்ரோ, செக் பண்றேன். இல்ல அந்த மீனவர்கள் பிரச்சனை சொன்னீங்கல்ல, அது வந்து கண்டிப்பா பல சங்கங்கள் இருக்கும், பல குழுக்களா இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, பெரிய மீன்பிடி கப்பல் வச்சிருக்கிறவங்க அல்லது நாட்டுப்படகு வச்சிருக்கிறவங்க, அது மாதிரி நிறைய பிரிவு இருக்கும். அவங்களுக்குள்ள நிறைய குழுக்களாவும் இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்ப ஆந்திராவில் இருக்கிற மீனவர்கள் வந்து இங்க திருவொற்றியூர் பக்கத்துல இந்த பக்கத்துலலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் சமீப காலத்துல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது லோக்கல் இதுதான். அது அவங்களுக்குள்ள நிறைய சங்கங்கள் இருக்கும்.
ம். அது அது ஒன்றும் இல்ல. அந்த ஊருக்கு உண்டான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுதான் கரெக்டா இருக்கும். நான் இந்த ஹாஸ்பிட்டல் சொன்னார்ல, அதை வேணா நான் பார்க்குறேன். இருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா அந்த இஷ்யூல தான் இந்த அம்மா காளியம்மா போய் இப்போ நேரில் போய் பார்த்துட்டு வந்துச்சு. ஏன்னா அது அந்த ஊர் பொம்பளை தானே அந்த அம்மா. அந்த அம்மா அன்னைக்கு பேட்டி வேற கொடுத்துச்சு. என்ன வரான் ஆத்தினே வரான். மணி 1:15 போகுது. 1:15 போச்சு. இல்ல ப்ரோ, லாஸ்ட் டைம் கூட அந்த கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிலே பண்ணாங்க. இந்த டைம் அது கூட கிடையாது, அப்புறமும் இப்படி பண்றான். வேணும்னே இது மாதிரி பண்றாங்க. டிபேட் பண்ண நினைக்கிறான் போல, நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், டிபேட் நடந்துகிட்டே இருக்கணும். இல்ல அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு இந்த சுதாகர் கோபி பரிதாபம் இவனை யாரும் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு தான் போகணும். வேற வழி கிடையாது. இவனை யாரும் கண்டுக்காதீங்க. இல்ல அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி ஒருத்தர் சொன்னார்ல, அது வந்து அங்க நாகப்பட்டினத்துல மருத்துவக் கல்லூரி வந்து புதுசா தொடங்கி இருக்காங்க. அது வந்து நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரத்தூருங்கிற இதுல இருக்கு. மருத்துவக் கல்லூரியோட இணைந்த ஒரு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையா இது பண்ணுவாங்க. அங்க வந்து ஓபி பேஷண்ட் எந்த அளவுக்கு வராங்களோ எல்லா அடிப்படை இதுல இருந்து உங்களுக்கு உயர் சிகிச்சை வரையிலும் இருக்கும். ஆனா அது போக்குவரத்து தூரமா இருக்குங்கிற ஒரு காரணத்தை தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு மருத்துவமனை வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியோட இணைந்து இருக்கும்போது அது வந்து எல்லா அதிநவீன சிகிச்சைகளும் எல்லாமே இருக்கும். அடிப்படையில இருந்து அதிகமா இருக்கும், பெருசா இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலோட கண்டிப்பா ஒரு 7-8 மடங்கு பெருசா தான் இருந்திருக்கும். அது இவங்களால போக்குவரத்து பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க போராடி இருக்காங்க. அங்க அங்க மீட்டிங் போடுற இடத்துல காத்திருக்கவங்க ஒருவேளை கொந்தளிச்சிட்டாங்கன்னா இவன் என்ன பண்ணுவான் அந்த மாதிரி டிலே பண்றதுக்கு? ஒன்றும் பண்ண இன்னும் மாட்டான். வரப்போற இடத்துல கண்டுக்காத மாதிரி எப்படி மாநாட்டில் வரும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கீழே விழுந்தாங்களோ, கம்பி சாஞ்சு கீழே வந்தாங்களோ, அதை எப்படி இந்த பக்கம் கம்பி சாயும் போது இந்த பக்கம் தலையை கட்டி டாட்டா கட்டுறானோ அதே மாதிரி இந்த பக்கம் சாஞ்சா இந்த பக்கம் கொந்தளிச்சாங்கன்னா இந்த பக்கம் கை டாட்டா கட்டி கிளம்பிட வேண்டியதான். இல்லைன்னா வேற ஏதோ இஷ்யூ, அங்கே ஏதோ ரெண்டு இது குரூப்புக்குள்ள சண்டை, அது இது கிடையாது அப்படின்னு வண்டியை திருப்ப பார்ப்பானு. ஆனால் மீடியா எல்லாத்தையும் கவர் பண்ணதில்ல, மீடியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குல்ல, அதை ஏறிட்டானுங்களே, இந்த பில்டிங் மேலே எல்லாத்தையும் ஏறிட்டானுங்களே. இனிமேல் பாருங்க காமெடியை, ஏறிட்டானுங்க, எல்லா பில்டிங் மேலேயும் ஏறிட்டானுங்க. அண்ணன் புசியானந்த் மேலே வரப்புல வண்டி மேலே ஏறாத, சிலை மேலே ஏறாத. அங்கே ஏன் இவன் அந்த ரவுண்டை நான் கேட்டிருக்கான் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட்டு அறிஞர் அண்ணா சிலை இருக்கு, நேற்று தான் அறிஞர் அண்ணா இது நடந்திருக்கு, அங்கே மாலை போட்டிருக்கிறாங்க ஒன்று. அது பக்கத்தில் பெரியார் சிலை இருக்கு. என்ன இங்கே இருந்து நீ பேசினா ஒன்ன இங்கே பெரியார் பேரன், இவனுங்க பாட்டு வரியில் எழுதுவானுங்களே பெரியாரின் பேரனே அப்படின்ட்டு, அந்த மாதிரி பேரன். அப்புறம் காமராஜர் அண்ணாவின் வாரிசு, இந்த மாதிரி உட்காந்து பிம்பத்தை கொண்டு வரலாம். அதுக்குத்தான் அந்த ரவுண்டானம், அந்த கரெக்டா அந்த இது வண்டி வந்துருச்சு. இன்னொரு அதுக்கே அவன் சுத்தி இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் நேரம் அந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு 10 அடித்த வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, 1:30 தாங்க ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த இடம்லாம் இவன் ஊருக்கு வரான், இப்போ இன்னைக்கு அடுத்த ஊருக்கு போறான்னா எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் போட தேவையில்லைங்க. அவன் பேசும்போது மட்டும் நம்ம எடுத்து ஆன் பண்ணா போதும், ஸ்பேஸை போட்டா போதும்னு நினைக்கிறேன். இவனுக்கு இவ்வளவு சீன்லாம் கிடையாது இவனுக்கு. ப்ரோனா நம்ம ஸ்பேஸ் போட்டு பேசுற நமக்கே இவ்வளவு கடுப்பாகுதுன்னா, அடுத்த மீட்டிங்ல அங்க நிக்கிற ஆளுகளுக்குலாம் இதாயிரும், இவன் வரைய மாட்டான்ப்பா கிளம்புங்கப்பான்னு கிளம்பிடுவாங்க பாருங்க அடுத்து போற ஊருக்குலாம். ஐயா, இந்த நாகப்பட்டினத்துக்காரங்க யாரும் வந்து கொஞ்சம் இஷ்யூஸை கொஞ்சம் வாங்க உங்க ஊருக்காரங்க, உங்க ஊருக்கு தானே வந்துருக்காங்க, உங்க ஊரை பத்தி பேசுங்க வாங்க. வணக்கம் கபிலன், நாகப்பட்டினம் அண்ணா. இன்னைக்கு எங்க ஊர் வந்திருக்காரு, எப்படி சதைக்க போறான்னு தெரியல, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு போகும்போது 2 கிலோ நண்டும் போகும்போது 2 கிலோ யாராவது ஓசில கேட்பான், கொடுத்து அனுப்புங்க. இஷ்யூஸ் நிறைய இருக்கு ப்ரோ. எல்லா ஒரு 4 இஷ்யூ சொல்லுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்திலயும் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப வர்றான் வந்து நாகப்பட்டினத்துல மட்டும் வந்துட்டு போயிடுவானா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாகப்பட்டினத்துல 3 தொகுதி இருக்கு. வேதாரண்யம்,
அப்புறம் கீவளூர், அப்புறம் வந்து நாகப்பட்டினம்ன்ட்டு. இப்போ 3 இடத்துலயுமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்ப எங்க ஊர் வேதாரண்யம்னு எடுத்தீங்கன்னா, வேதாரண்யத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. புயலால பாதிக்கப்பட்டது மீனவர்கள் தானே அந்த பிரச்சனை. ஊரு, கரெக்டா? வேதாரண்யம் பகுதி. ஆமா, ஆமா. கஜா புயலால ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த நேரத்துல அதிமுக கவர்மெண்ட் இருந்துச்சு. எங்களுக்கு எந்த நிவாரணம் ஒண்ணுமே கிடைக்காம போயிட்டு அந்த நேரத்துல. ம். மக்கள்லாம் வந்து நாங்க தெருவுல இறங்கி, ரோட்ல இறங்கி கிட்டத்தட்ட சாப்பாடு இல்லாம நாங்க கொண்டு போற நிவாரணம்லாம் அடிச்சு ரோட்ல மக்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. எல்லாம் ம், பூந்து ம், ம். கொண்டு போற இப்ப நான் வந்து காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்போ ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட நெறையா எடுத்துட்டு போனதெல்லாம் மக்களே வந்து புடுங்கி, ரோட்ல வழிப்பறி பண்ணி வழிப்பறின்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு தேவ. அதனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நிவாரணம் கிடைக்கல. ம். அது இது வந்து எப்பவுமே இருக்கு. ஒரு ஒரு டிசாஸ்டர் இந்த மாரி நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா, கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உப்பளம். எங்களுக்கு வந்து உப்பளம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொழில் அந்த இடத்துல. உப்பு உற்பத்தி. உப்பளத்திலயுமே வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கு. சரியான உப்பளம்னா வேலைகள் இருக்காது. உப்புகள் உற்பத்தி செய்யறது. ஆமா, ஆமா, ஆமா. ஓகே, நம்ம ஊரும் ஓகே. இப்ப தூத்துக்குடிக்கு அப்புறம் வந்து வேதாரண்யத்துல வந்து உப்பு பண்ற இடம் நமக்கு ஓகே. உப்பளம். நம்மளும் உப்பு சப்ளை வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கேயும் வந்து ஃபேக்டரிஸ் இருக்கு. ஆனா அத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம். ஏன்னா இருக்கிற மக்கள் ஏன்னா இப்ப எங்க அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உப்பளம், இன்னொன்னு வந்து முன்னாடி வந்து இது நல்லா இருந்துச்சு. கோடியக்கரைன்னு சொல்லுவோம். கோடியக்கரை காடுன்னு சொல்லுவோம். அது வந்து டூரிஸ்ட்க்கு வந்து கொஞ்சம் டூரிசம்க்கு வந்து நல்லா இருந்துச்சு அது. பார்த்தேன். நல்லா இருந்ததில்ல. அது ஒரு டூரிசம்க்கு இருந்துச்சு. அத ம். டெவலப் பண்ணலாம். ஆனா டெவலப் பண்ணாம அப்படியே விட்டதால, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டூரிசம் டீக்ரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் அவங்கலாம் வந்து ஒரு நேரத்துல வந்து டூரிசம்க்கு வாழ்வாதாரம் வந்து என்னென்ன இருந்தாங்க. விஷயங்கள்? உப்பளம், மீன்பிடி. எங்களுக்கு வந்து உப்பளம், மீன்பிடி, அப்புறம் வந்து இறால் பண்ணைகள். ஆ. இறால் இறால் பண்ணைகளால பண்ணை. நெறைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுதுன்னு வேற நடுவுல நியூஸ்ல பார்த்தேன், கரெக்ட்டா? இறால் பண்ணைகளால விவசாயம் பாதிக்கப்படுற அதோட மாதிரி இல்லையே. ஏன்னா, கழிவுநீர் அதோட கழிவுநீர் விவசாயத்துல கடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து கோரிக்கை குடுத்திருந்தாங்க, கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாங்க. ஒரு பிரச்சனையும் ஒண்ணு நடந்தது. அ இருக்கலாம். எனக்கு சரியா தெரியல. ம். இருக்கலாம், இருக்கலாம். நீங்க சொல்ற மாரி இருக்கலாம். அப்புறம் விவசாயம். அப்புறம் மத்தபடி பார்த்தீங்கன்னா, கூலி தொழில்கள், அந்த மத்த கூலி தொழில் சின்ன சின்ன விவசாய கூலி தொழில்கள், ம். அந்த மாரி இருக்கு. இப்போ மெயினா பிரச்சனைகள் வந்து இந்த உப்பளத்தில பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் அந்த மீன்பிடி இஷ்யூ. பவளப்பாறைகள் மீனவர்கள் பிரச்சனை அந்த சைடு இருக்குங்களா இப்போ மீன்பிடியில? பவளப்பாறைகள் இங்க புரியல. பவளப்பாறைகள் இருக்கிறதுனால அங்க மீன்பிடி வந்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுதுன்னு இதில நடுவுல கேள்விப்பட்டேன். உண்மையா? நம்ம ஏரியா சைடு அந்த மாரி இல்லையே பவளப்பாறைகள். அந்த ராமேஸ்வரம் அந்த சைடு தான் அந்த மாரி இருந்துச்சு அதிகமா. அப்படியா? ஓகே, ஓகே. நான் மாத்தி சொல்லிட்டேனோன்னு தெரியல. ஆனா நான் நடுவுல அந்த இஷ்யூ நான் கேள்விப்பட்டேன். அது ஒண்ணு இருக்கு. 2 மீனவர்களுக்கு 2 பேருக்கு நடுவுல சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அதுல பெரிய அடிதடியாகி, போலீஸ் கேஸ் ஆகி, அதுல பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டல் இல்ல, இல்ல. அட்மிட். அது மீனவர்களுக்குள்ள அது நெறைய பிரச்சனை இருக்கு. அது அது ஏன்னா அது ஏரியா விட்டு ஏரியா ஒரு மீனவர்கள் செட்டா இருப்பாங்க. ஆ. அது அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். நீங்க போக்கூடாது, நாங்க போவோம். அப்படி இப்படின்ட்டு. அது எப்பவுமே இருக்கும். அது எல்லா இடத்துலயுமே இருக்கிறது தான் அது. ஓகே. அது நம்ப அதுல வந்து ஒண்ணும் கவர்மெண்ட் எப்படி தலையிட்டு அது எப்படி பண்ணணும், அது நம்ம சொல்ல முடியாது எப்படின்ட்டு. அது இப்ப இருக்கு. அப்புறம் நீங்க இந்த இத பத்தி பேசுனீங்க. நாகப்பட்டினம் ஜிஹெச் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு. ம். அது பிரச்சனைன்னா, அது புது ஜிஹெச். அது வந்து முன்னாடி ஜிஹெச் வந்து டவுன்லயே இருந்துச்சு. ஆ. இப்ப என்னன்னா கொண்டு போய் வெளில நல்லா அவுட்டர்ல கட்டி அது அது பரவால்ல. அது டெவலப் தான் அது. ஏன்னா வெளியில எப்பவுமே வந்து ஜிஹெச் இதெல்லாம் கொஞ்சம் வெளியில வச்சிருப்பாங்க. ஓகே. அது ஜிஹெச் வெளில இருந்தா அது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட் சரியில்லாம இருந்துச்சு. ம். ஜிஹெச்ச மட்டும் கட்டிட்டு டிரான்ஸ்போர்ட்டே சரியா விடல. ம். அது இப்போ சார்ட் ஆயிடுச்சுன்னா, அது பிரச்சனை இப்ப தீர்ந்துருச்சா என்னன்னு தெரியல. நான் 3 வருஷம் ஆயிடுச்சு நான் வெளில வந்து. ஓகே. இப்ப அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தெரியல. ஏன்னா அப்போ வேதாரண்யம் கஜா புயல் வந்தப்ப இவங்க ஏதாவது விஜய் மக்கள் இயக்கமோ வந்து விஜய் சார்பாவோ வந்து ஏதாவது உதவிகள் செய்யப்பட்டதா? யாருமே வரல. யாருமே வரல. சில ஆர்கனைசேஷன் வந்துச்சு, சில இது வந்துச்சு. இப்ப நானே பார்த்தீங்கன்னா, நான் திருவாரூர்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன் யுனிவர்சிட்டில. நான் ப்ரோ கிட்டத்தட்ட நெறைய உருட்டு தான் ப்ரோ அப்ப விட்டாங்க அவங்க. அவ்வளவு பண்ணாங்க, இவ்வளவு பண்ணாங்கன்னு. அதெல்லாம் யாருமே பண்ணல. நான் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு எதுவுமே இல்ல. நான் வந்து ஸ்டூடண்ட்ஸா இருந்தப்ப கிட்டத்தட்ட நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயே கிட்டத்தட்ட 1,50,000 நான் கலெக்ட் பண்ணி, நான் அங்கருந்து பொருள் வாங்கி திருவாரூர்லருந்து பொருள் வாங்கி, நான் வேதாரண்யம் எங்க ஊருக்கு எடுத்துட்டே போ முடியல. போற வழியிலேயே மக்கள் எல்லாமே வந்து சரி பகல்ல வரக்கூடாதுன்ட்டாங்க. பகல்ல எடுத்துட்டு போக்கூடாது. பகல்ல எடுத்துட்டு போ முடியாது. ஏன்னா மக்கள்லாம் அங்கங்க இருப்பாங்க. அவங்கலாம் எடுத்துப்பாங்க, புடுங்கிப்பாங்க அப்படின்னு. நாங்க நைட்டு ஒரு 2 மணி, 3 மணிக்கு போனோம். அப்பவே
50% காலி ஆயிடுச்சு. மக்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி என்ன பண்றது? அவங்களும் இல்லாம தானே கேட்கறாங்க அப்படின்னு அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் போல எலக்ட்ரிசிட்டி சரியா இல்ல. இவரு எங்க ஊரு வந்து அவரு ஏடிஎம்கே காரரு தான் அவரு எம்எல்ஏ. அவரு வந்தப்பலாம் தொரத்தி விட்டாங்க மக்கள். ரோட்லயே வச்சு. அது பிரச்சனை ஆனுச்சு. அப்போ இந்த மாரி இல்ல. அதான் ப்ரோ. அது எப்போ அது இருக்கும். டிசாஸ்டர் வரத தடுக்க முடியாது. ஆனா வந்துச்சுன்னா அதுக்கு உரிய ஏற்பாடுகள் வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து சரியா அது இயற்கை உடனே சேதாரம் கிடைக்காது. அதிகமாகிட்டு இருக்கு. அது மூலமா அங்க வரக்கூடிய நிவாரணம் சரியா வந்து சேர்றதில்ல. கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட் கொடுக்கற நிவாரணம் சரியா வந்து சேர்றதும் கிடையாது. கரெக்டா? ஆமா. ஓகே. அது ஒண்ணு. அப்புறம் வந்து உப்பு தளங்கள். ஓகே ரைட். எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த 4 இஷ்யூல ஏதாவது ஒரு இஷ்யூ ஒண்ணு தொட்டு பேசுவான். அந்த மீனவர்கள் பிரச்சனை இஷ்யூ மட்டும் தான் பேசுவான். ஆனா உள்ள எதுவும் டெப்தா போக மாட்டான். கரெக்டா? அது மீனவர்கள் மட்டும் தான் பேசுவான். ஏன்னா அது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. வைடா தெரிஞ்சது. அத மட்டும் எடுத்துட்டு நீங்க பேசிட்டு சொன்ன அந்த அப்படியே அங்க இருந்துட்டு ஜிஹெச் மேட்ரோ இல்ல அந்த உப்பு தளங்கள் மேட்ரோ விவசாய பிரச்சனையும் அங்க பேச மாட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. இப்ப எங்களுக்கே ஜிஹெச் பெரிய பிரச்சனை. இப்ப வேதத்துல இருக்கோம். வேதத்திலேயே ஜிஹெச் வந்து பெரிய பிரச்சனை. சும்மா ஒரு ஜுரம், ஃபீவர் அந்த மாரி ஒரு சின்ன இதுக்கு தான் பார்க்க முடியுமே தவிர, வேற எதுக்கு ஏதாவது ஒண்ணுனாலே நாங்க நாகப்பட்டினம் வந்தாகணும். 2.5 மணி நேரம். 2 மணி நேரம் எங்களுக்கு டிராவல் பஸ்ல இந்த மாரிலாம். நாங்கலாம் அவ்வளவு தூரம் வந்தாகணும். ஸோ இப்ப எங்களுக்கே பிரச்சனை வேதத்துலயும் பிரச்சனை இருக்கு. ஸோ அதுதான் நான் இப்ப கேட்கிறேன். இப்ப இவன் இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, எல்லா மாவட்டம் போறாரு. போனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்ப மாவட்டத்த மட்டும் போயி ஓகே அங்க என்ன லைட்டா அப்படியே பேசிட்டு அப்படியே வந்துருவாரா? இல்ல மாவட்டத்துக்கு அடியில உள்ள தொகுதிகளையும் சேர்த்து அந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை, இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனைன்னு பேசுவாரு. ஏன்னா, இப்ப திருச்சி போனப்ப திருச்சி மைக் ஆஃப் ஆயிட்டு. என்ன பேசினாருன்னு யாருக்குமே தெரியல. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அதனால திருச்சிய மட்டும் தான் பேசினாரா? இல்ல திருச்சி சார்ந்து திருச்சிக்கு கீழ உள்ள தொகுதிகள் அதெல்லாம் பத்தி பேசினாரா? என்ன இல்ல இப்ப இங்க வராரு. இப்ப நாகப்பட்டினத்த மட்டும் பேசிட்டு போயிடுவாரா? இல்ல இப்ப வேதாரண்யம் இருக்கு. அடுத்த தொகுதி வந்து இது கீழ்வளூர் இருக்கு. அந்த தொகுதிகள பத்தி பேசுவாரா? எப்படின்னு தெரியல. அதான். ஐயா ஈகிள் எங்க போயிட்டாரா? பிளாக் பேந்தர் இருக்கீங்களா? கேக்குதா? கௌஷிக் கேக்குதா? கௌஷிக் கேக்குது. நாகப்பட்டினத்துல பர்மிஷன் கேட்கும்போது எந்தெந்த ஏரியாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டிருக்காப்புல? அந்த ரவுண்டானாவும் அதுக்கப்புறம் அந்த அண்ணா சிலையும் நாகப்பட்டினத்துல அந்த ஒரு ஏரியா மட்டும்தான். ஆமா, அந்த இடத்துல தான் பர்மிஷன். ஆக்சுவலி ரவுண்டாவும் அண்ணா சிலையும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பக்கம்தான். பக்கம். ரொம்ப ஒரு 1/2 கிலோமீட்டர் அவ்வளவுதான். 1/2 மீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இது இருக்கும். அந்த 3 ரோடுங்க இது. 3 ரோடு. ஆமா. அது வந்து ஹைவே ஜாயின் பண்ற ஒரு ரோடு ஒண்ணு. அந்த ரவுண்டானா அடுத்து ஒரு சும்மா ஒரு வாக்லயே ஒரு 10 நிமிஷம் தான். ஒரு அண்ணா சிலை. அது ஒரு 3 ரோடு. அந்த இடத்துல ஒரு பெரியார் சிலையும், ஒரு அண்ணா சிலையும் இருக்கும். இப்ப இவர சொன்ன ஒரு அஜித் சொன்ன விஷயங்கள் பேசுறாப்லயே இல்லையா? மீனவர் மேட்டர் மட்டும்தான் பேசுவான். அதுவும் எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான். மத்தபடி வேற ஏதாவது பேசுறானா இல்லையான்னு பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு எந்திரிச்சு வாடா உள்ள உட்காந்து வயசுக்கு அந்த பொண்ணு மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு மேலே எஞ்சி வா சும்மா உட்காந்துக்கிட்டு. இப்பதான் குத்து வச்சிருக்கு. இப்பதான் பொண்ணு வந்து குத்த உட்காந்துருச்சிருக்கு. இப்பதான் உட்காந்துக்கிட்டு ஓலப்படும் மாமக்கார சீர் செய்யும் போல இருக்கு உட்காந்துக்கிட்டு. ஏஞ்சி மேல வெளில வாடானா வெளில மாட்டேங்கிறான். அதான் வந்தாச்சுல கூட்டத்துக்குள்ள வண்டியில. அப்புறம் நான் வண்டி எடுத்து மேலே வர வேண்டியதுன்னா இவர் சென்டர்ல வந்து என்னமோ இது போட்டு வச்சிருக்காங்க, இன்டு மார்க் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க இந்த இடத்துல இங்க வந்தா நிக்கணும். சிலை பக்கத்துல 2 சிலை இருக்கு. வந்து பேசி தொலைய வேண்டியதுன்னு. வண்டி மேல பஸ் மேல ஏறி நின்னா எல்லாருக்கும் தெரிய போகுது. ஏதுரு பாடிகார்டு 4 பாடிகார்டு சுத்தி நில்லு. அந்த கம்பத்தை அப்படியே சுத்தி கோர்ட்ல நிக்கிற மாதிரி சுத்தி 4 கம்பி சென்டர்ல வந்து நில்லு. அப்புறம் துண்டு தூக்கி போடுவானுங்க. ஸ்கிரிப்டை சொல்லிடுறேன். துண்டு தூக்கி போடுவானுங்க, கட்சி துண்டு தூக்கி போடுவானுங்க. அப்புறம் வந்து நாகப்பட்டினம் மக்களே அப்படின்ட்டு ஒரு ஊழ ஒண்ணு விட்டுருக்க. அப்புறம் ஏந்திரிச்சு ஃபிளையிங் கேஸ் ஒண்ணு 2-3 வீடு அனிருத்து மாதிரி சும்மா உட்காந்து வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி உள்ளே உட்காந்துக்கிட்டு குத்த வச்சுக்க மாதிரி. இப்ப என்னம்மா உட்காந்துக்கிட்டு வளகாப்பு நடத்தணுமா? மேல வந்து பேஸ்ட் போடான்றான் உட்காந்துட்டு இன்னும் அப்படி ஒரு சென்டர்ல வந்து நிப்பாரான். முன்னாடி புசியான அந்த காரே நவர மாட்டேங்குது. எல்லாம் கார் மேல தொத்திக்கிட்டானுங்க. தமிழ் இப்ப பாத்தீங்களா ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு மாட்டிக்கிட்டு கூட்டத்துல அழுதுட்டு இருந்தீங்க. இதுவரையா எடுக்கிறானுங்க ரொம்ப ஆபாசம். வணக்கம் கபிலன். இன்னும் திரை போடல. ஒயிட் திரை போட்டு உள்ள போய் எல்லாம் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு மேல வரணும்ல.
சேட்டை தாங்க முடியலங்க. அவன் பேனர் கிஷ்டானுங்க. ஏங்க ஆர்ச்சி ஏதோ இருக்கு, ஆர்ச்சி மேல ஏறிட்டானுங்க இவனுங்க. போர்டு வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு போர்டு, வேளாங்கண்ணின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போர்டு ஒண்ணு போட்டிருக்காங்க, வேலமலை ஏதோ ஒண்ணு பேரு தெரியல, அது மேல ஏறி உட்காந்துட்டானுங்க. பேனர் கிஷ்டானுங்க. சாஞ்சு போச்சு, பேனர் சாஞ்சு போச்சு. சூப்பரு. ரசிகர்களை வளர்த்து விடுங்கடா. நான் குரங்கு குட்டியும் அணில் குட்டியும் காக்கா குட்டியும் வளர்த்து வச்சிருக்கேன் நானு. சாரி, காக்கா குஞ்சுகளை வளர்த்து வச்சிருக்கேன் நான். இன்னும் ஒரே ஒரு இடம் தான் அவனுக்கு ஏறுறது பாக்கி இருக்கு. தென்னை மரத்து மேல ஏறிட்டான். தென்னை மரத்து மேல ஏறிட்டான். இது எப்படின்னாங்க, 3 வழிச்சாலையே இது. இந்த சைடு 3 வே இருக்குதுல. இது வந்து ரொம்ப குறுகிய சந்து மாதிரி தான், மார்க்கெட் மாதிரி. இது ஒரு சந்து தான். இது ஆக்சுவலா இது இந்த இடம் எப்படி அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு அந்த 3 வழிச்சாலைக்கு பக்கத்துல பின்னாடி ரயில்வே ட்ராக். ஓகே, பின்னாடி ரயில்வே ட்ராக். அது ரொம்ப அடிக்கடி அது ரொம்ப போயிட்டே இருக்கும் ட்ரெயின். அந்த இடத்துல கூட்டம் போட்டுக்கிட்டு ரயில்வே ட்ராக் நடுவுல நின்றுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி 1:30 பாருங்களேன். 1 மணிக்கு, ஆமா எனக்கு தெரிஞ்சு 1 மணிக்கு பேசுற அளவுக்கு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. 1:30 ஆகிட்டான். இவன் மேக்கப் போட்டு பவுடர் பூசி சென்ட் பூசிக்கிட்டு அக்குள்ள பூசிக்கிட்டு அங்க பூசிக்கிட்டு இவன் மேல வண்டி மேல ஏறி நிக்கிறதுக்கு 1:40 ஆயிடும். எல்லாம் கூட்டத்துல நெரிசல். எத்தனை பேர் இன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு சாவு ஏதாவது விட்டுட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு மூச்சு திணறல இதாகி பெண்கள் பலி இல்ல ஆண்கள் பலி ஏதாவது நியூஸ் வரட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. சாருக்கு அடுத்த ஊருக்கு பர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றம் வாண்டடா உள்ள தலையிடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னங்க அது சந்து மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பஸ்ஸை விட்டா எப்படிங்க அது? ஏன் வேன்ல வந்தா ஆவாதாமா? எல்லாம் மேல ஏறிடுவாங்கன்னு பயம் இல்லையா? அது கபிலன், அது ரொம்ப குறுகியான இடம் கபிலன். அது அதான் நான் கேக்குறேன். ஏன் எல்லா ஊர்லயும் ஒரு பெருசா ஒரு ஏரியா இருக்கும்ல, பெரிய ஏரியா ஒண்ணு இருக்கும்ல. அந்த இடம் ரொம்ப நேரமான இடம் அது. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இடம் அதுக்குன்னே தனியா இல்ல ப்ரோ, பெரிய இடம் புக் பண்ணா அண்ணா ஓப்பனா தெரிஞ்சிரும்ல, கூட்டத்தை காட்ட முடியாது. அதுவும் கரெக்ட் தான். அப்ப நாளைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது, நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது வாக்குறுதிகளை நீங்க சொல்லும் போது இதே மாதிரி இடத்துல தான் நீங்க பர்மிஷன் கேட்பீங்களா? ஏங்க காவல்துறையே பார்க்க முடியலங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரா தாங்க பார்க்க முடியுதாங்க காவல்துறை. இவனுங்க காவல்துறைக்கு பந்தோபஸ்துக்கு போலீஸ் கேட்டான்லாம் இல்லையா அவனுங்க? ஐயா